ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீரால் ஆற்றின் கரையோர வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நரசிம்மகுமார். நரசிம்மகுமார், வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை தண்ணீர் இல்லாமல் வறண்டு காட்சியளித்தது ஒகேனக்கல். இப்போ வீடுகளை தொட்டு சென்று கொண்டிருக்கிறது வெள்ள நீர். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? வேறு ஏதேனும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? நீர்வரத்து எந்த அளவில் இருக்கு நரசிம்மகுமார்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக கேரள மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள அணைகள் முழுமையாக நிரம்பியதால் காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதன்படி இன்று கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய அணைகளிலிருந்து நேற்று மாலை 2,20,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் இன்று 2 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது கிருஷ்ணராஜசாகர் அணையின் முழு கொள்ளளவு 124.80 கன அடி ஆகும். அந்த அணைக்கான நீர்வரத்து 122 அடியாக உள்ளது. ஆனால் நீர்மட்டம் தற்போது 122 அடியாக உள்ளது. நீர்வரத்து 1,35,000 கன அடியாக உள்ளது. அந்த அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 1,50,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல கபினி அணையின் முழு கொள்ளளவு 84 கன அடி ஆகும். அந்த அணைக்கு தற்போது 82.60 அடியாக அந்த அணையின் நீர்மட்டம் உள்ளது. அந்த அணைக்கு 50,000 கன அடி நீர் வருகிறது. அந்த 50,000 கன அடி நீரும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆக மொத்தம் இன்றைய நிலவர பிரகாரம் 2 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று மாலை வரை 2,20,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நீரானது கடந்த 15 நாட்களாகவே ஒகேனக்கலுக்கு வந்துள்ளது. தமிழக காவிரி எல்லையான பெலிகுண்டு பகுதிக்கு வந்துள்ளது. இந்த நேற்று மாலை 1,40,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை 1,70,000 ஆகவும் அடுத்து 1,75,000 கன அடியாகவும் உயர்ந்து தற்போது 1,80,000 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. இந்த நீர்வரத்தின் காரணமாக மெயின் அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் மூழ்கடித்தவாறு காட்டாற்று வெள்ளம் செல்கிறது. மேலும் அருவிக்கு செல்லும் நடைபாதைகளை மூழ்கடித்தவாறும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கர்நாடக அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலில் நீர் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு செல்லவும் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் இன்றுடன் 16 நாளாக தடை விதித்து வருகிறது. மேலும் காவிரி ஆற்றில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் விடுத்துள்ளது. இந்நிலையில் கரையோர பகுதியில் உள்ள இன்று தண்ணீர் கூடுதலாக வந்ததன் காரணமாக ஒகேனக்கல் கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்புகள், தனியார் விடுதிகள் உள்ளிட்ட சிறு குடிசைகள் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வெள்ளம் சூழ்ந்துள்ளதை பார்க்க முடியும். இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்த பொதுமக்களை ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் எவ்வித உயிர் பலியோ பொருள் இழப்போ ஏற்படவில்லை. அவர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளனர். இருப்பினும் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஒகேனக்கல்லில் இருந்து அஞ்சேட்டி வழியாக ஓசூர் செல்லக்கூடிய பிரதான சாலையிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இருப்பினும் அந்த பாதையை கடந்து பொதுமக்கள் சென்று வருவது ஆபத்தான நிலையில் உள்ளது. நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.